அண்மை செய்தி. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றத்திற்கான பணிகளை டி.கே. சிவகுமார் தரப்பு தொடங்கிவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கர்நாடகாவில் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கே காங்கிரஸ் கட்சியின் சித்தராமையா முதலமைச்சராக இருந்து வருகிறார். கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் யார் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுக்கப் போகிறது என்ற ஒரு சூழ்நிலையில் சித்தராமையாவை காங்கிரஸ் கட்சி முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கர்நாடகா காங்கிரஸ் கட்சியில் தகவல் பேசப்பட்டு வந்தாலும் அப்பொழுது சித்தராமையாவுக்கே முக்கியத்துவம் என்பது காங்கிரஸ் கட்சியில் கொடுக்கப்பட்டது. டி.கே. சிவகுமார் இந்த விவகாரத்தில் எப்படி அமைதியானார், இதன் பின்னணி என்ன என்று அப்பொழுது விசாரிக்கும் பொழுது குறிப்பாக 2.5 ஆண்டுகள் சித்தராமையா முதலமைச்சராகவும் அதன் பிறகு வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் டி.கே. சிவகுமார் முதலமைச்சராகவும் இருப்பார் என்றும் அதன் அடிப்படையிலே இந்த விவகாரத்தில் டி.கே. சிவகுமார் அந்த சித்தராமையா முதலமைச்சராவதை ஒப்புக்கொண்டார் என்றும் தகவல் பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது 2.5 ஆண்டுகள் முடிந்த நிலையில் சித்தராமையா அவருடைய அந்த ஆட்சி காலம் என்பது 2.5 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. அதன் பின்பாகவும் டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்னும் டி.கே. சிவகுமாருக்கு அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். டி.கே. சிவகுமாரை நீங்கள் சொன்னபடி 2.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 2.5 ஆண்டுகளில் டி.கே. சிவகுமாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்து டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோரிக்கையை சிவகுமாரின் சகோதரரும் எழுப்பியிருக்கிறார். 2.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது, என்னுடைய சகோதரரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி இந்த விவகாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் அந்த டி.கே. சிவகுமாரின் ஆதரவாளர்கள் முக்கியமாக டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். டி.கே. சிவகுமாருக்கு இந்த பதவி என்பது கிடைக்குமா அல்லது காங்கிரஸ் கட்சியில் மோதல் நீடித்து வரும் நிலையில் இதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலையிட்டு உரிய முடிவெடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.